புஷ்யமித்ர சுங்கா என்கிற ஒருவன் இருந்தான். அந்த புஷ்யமித்ர சுங்கா மௌரிய பேரரசின் மன்னனாகிய பிருகத்ரதா என்பவனை நம் படைகளை எல்லாம் நீங்கள் பார்வையிட வரலாம் என்று அழைக்கிறார். பார்வையிட வருகிற போது மன்னன் பார்வையிட்டாலும் பின்னால் அவனுடைய மெய்காப்பாளர்கள் பாதுகாப்புக்காக வர வேண்டும் என்று அர்த்த சாஸ்திரத்தில் கௌட்டில்யர் கூறுகிறார். ஆனால் பிருகத்ரதா புஷ்யமித்ர சுங்காவை நம்பி அவன் அணிவகுப்பை பார்வையிட தனியாக செல்கிறான். அவனை புஷ்யமித்ர சுங்கா வீழ்த்திவிட்டு மௌரிய பேரரசு அதோடு முடிந்தது. அதற்கு பிறகு சுங்க பேரரசு ஆரம்பமாகிறது. அது மட்டுமல்ல, 1191ஆம் ஆண்டு டரைனில் நடந்த முதல் யுத்தத்தில் பிருத்திவிராஜ் வெல்கிறான். அவன் செய்யாமல் விட்டது முகமது கோரியை துரத்தி கொண்டு போய் அவனை கொன்றிருக்க வேண்டும். அதை செய்ய மறந்ததால் 1192ஆம் ஆண்டு முகமது கோரி படையெடுக்கிறான். அவன் தன்னுடைய சிப்பாய்களுக்கெல்லாம் எப்படியாவது நீங்கள் பிருத்திவிராஜை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறான். நம்முடைய புனைவில் அவனுக்கு ஜெயச்சந்திரன் என்கின்ற ஒரு உறவினர் இருந்ததாகவும் அவனும் கோரியோடு சேர்ந்து பிருத்திவிராஜிற்கு துரோகம் இழைத்ததாக நாம் படிக்கிறோம். அது புனைவு, உண்மை அதுவல்ல. அதை போலவே அலாவுதீன் கில்ஜி வளர்த்த அவருடைய அவருடைய தந்தையுடைய சகோதரராக இருந்த ஜலாலுதீன் கில்ஜி அவன் பெற்ற வெற்றிகளை எல்லாம் பார்த்து மகிழ்வதற்காக வந்து வரவேற்க நிற்கிறான். அவனை குத்திக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்கிறான் சலீம் என்கின்ற ஒருவனை வைத்து அலாவுதீன் கில்ஜி. அதனால் ஜலாலுதீன் கில்ஜி இறந்து போகிறான். அந்த அலாவுதீன் கில்ஜியை துரோகத்தால் மாலிக் காஃபூர் வீழ்த்துகிறான். அது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் முகலாய சரித்திரத்தை படிக்கிறோம். ஷாஜகான் மரண தண்டனை விதிப்பதற்காக மாலிக் ஜீவன் என்கின்ற ஆப்கானிஸ்தானத்தைச் சேர்ந்த ஆளுநரை தண்டிக்க முயலும் போது அங்கே வந்த தாராஷிகா, ஷாஜகானுடைய முதல் மகன், அதை தடுத்து மன்னிப்பு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறான். அந்த மாலிக் ஜீவன் தான் அவுரங்கசீப்பிற்கு தாராஷிகாவை காட்டி கொடுத்து அவருடைய மரண தண்டனைக்கு காரணமாக இருக்கிறார். பல கோட்டைகள் வீழ்ந்தது வீரம் குறைவாக இருந்ததால் அல்ல. அவுரங்கசீப் டோர்னா என்கிற கோட்டையை தவிர மற்ற அனைத்தையும் ஆங்காங்கே கையூட்டு கொடுத்து கைப்பற்றியதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறார். இப்படி வரலாறு முழுவதும் துரோகங்கள் இருக்கிறது.